மகா இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சென்டென்ஸ்லாம் தமிழில் பேசுவோமோ முக்கியமான தமிழ் வாக்கியங்கள் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பேசிக் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாராலையுமே சூப்பராக நல்லா இங்கிலீஷில் பேச முடியுங்க. வீடியோ பார்க்க முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இங்கே பாருங்கள், வீட்டில் பேசக்கூடிய வாக்கியங்கள் இந்த 6 டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக், ரொம்ப சிம்பிளான பேசிக் சென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொலைட் வேர்ட்ஸ், வீட்டுக்குள்ளே எப்படி பணிவாக பேசுறது, பொலைட்டாக பேசுறது பிள்ளைங்க கிட்ட, அப்பா கிட்ட. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், ஃபுட் அண்ட் கிச்சன், நம்ம சாப்பிடும் போதும் கிச்சனில் இருக்கும் போதும் என்னென்னலாம் பேசுவோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆக்ஷன்ஸ், வீட்டில் இப்போ கதவை திறக்கிறது, கதவை மூடுறது, ஃபேனை போடுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஹவுஸில் இருக்கிற ஆக்ஷன்ஸ், வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன செயல்லாம் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம். ஃபேமிலி டாக், ஃபேமிலி கூட உட்காந்து பேசும்போது எப்படிலாம் பேசணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு என்னென்னு சொல்லணும், அவங்க காலிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் இருக்க போது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் இதை நான் பிரித்து காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பார்க்கலாமா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்காக ரொம்ப காமனாக பேசக்கூடிய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டென்ஸ் இருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த 20 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய நேரங்களில் பேசுவாங்க. ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஆன்சர் பண்ணுறீங்களா? நான் ஆன்சர் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், இங்கே வா சொல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காமனான பேசிக்கான சென்ஸ். இங்கே வா அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வா அப்படின்னா கம், இங்கே அப்படின்னா ஹியர். கம் ஹியர், இங்கே வா. அடுத்து பார்க்கலாமா? அங்கே போ எப்படி சொல்லலாம்? அங்கே போ. போ அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அப்படின்னா தேர். கோ தேர், கோ தேர். அடுத்து பாருங்கள், உட்காரு எப்படி சொல்லலாம்? உட்காரு. சிட் டவுன், சிட் டவுன், உட்காரு. நெக்ஸ்ட் எழுந்து நெல்லு எப்படி சொல்லலாம்? எழுந்து நெல்லு. ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். அடுத்து பாருங்களேன், காத்திரு. வெயிட் பண்ணுன்னு சொல்ல பார்த்தீங்களா? வெயிட். காத்திரு அப்படின்னா வெயிட். அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த ஒரு வேர்ட் சொன்னால் போதும். வெயிட் பண்ணு, வெயிட், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் கேள். கேள் அப்படின்னா லிசன், காது கொடுத்து கேள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அடுத்து பாருங்கள், பார் எப்படி சொல்லலாம்? லுக் அப்படின்னு சொல்லுவோம், சி அப்படின்னு சொல்லுவோம், வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லுக், சி, வாட்ச் மூணுமே பார்த்தீங்கன்னா பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, நிறுத்து அப்படின்னா ஸ்டாப், தொடங்கு அப்படின்னா ஸ்டார்ட். நிறுத்து ஸ்டாப், தொடங்கு ஸ்டார்ட். சீக்கிரம் எப்படி சொல்லலாம்? ஹரி அப். சீக்கிரம் அப்படின்னா ஹரி அப். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்க, உள்ளே வா, உள்ள வா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான் பாருங்களேன். கம் இன், கம் இன், உள்ளே வா. இப்போ வெளியே போ அப்படின்னா எப்படி சொல்லலாம்? போ அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லுவோம். வெளியே அப்படின்னா அவுட். கோ அவுட், கோ அவுட். உள்ளே வா கம் இன், வெளியே போ கோ அவுட். அடுத்து பாருங்க, திரும்பி வா எப்படி சொல்லலாம்? கம் பேக். வா அப்படின்னா கம், திரும்பி அப்படின்னா பேக். கம் பேக், திரும்பி வா. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வெளியில் போகக்கூடாது, வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது, பயங்கரமாக வெயில் அடிக்கி, சின்ன பிள்ளைங்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா? இங்கே இரு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், ஸ்டே ஹியர். இங்கே தங்கு இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸ்டே ஹியர், இங்கே இரு. அடுத்து பாருங்க, பரவாயில்ல எப்படி சொல்லலாம்? பரவாயில்ல அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இரு எப்படி சொல்லலாம்? கவனமாக இரு, பி கேர்ஃபுல், கவனமாக இரு. நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு எப்படி சொல்லலாம்? காம் டவுன், காம் டவுன்.
அமைதியாக இரு. நெக்ஸ்ட் ஒன், பிரச்சனை இல்லை எப்படி சொல்லலாம்? நோ ப்ராப்ளம். பிரச்சனை இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் வெயிட் பண்ணு எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். நெக்ஸ்ட் ஒன், செலவு குறை. நிறைய நேரங்கள் சொல்கிறோம், சிம்பிள் தான், 2 வேர்ட்ஸ் தான் இருக்கும் பாருங்களேன். கட் காஸ்ட், தட்ஸ் செலவு குறை. ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பேசிக்காக காமனாக நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு 20 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. இதெல்லாம் குட்டி குட்டி சென்டென்ஸ் தான். நீங்கள் டெய்லி லைஃப்பில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தமிழில் பேசுகிறீங்களோ அப்படியே இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்த அப்படியே இங்கிலீஷில் வச்சு பேசுகிறீங்க, சூப்பராக பேச முடியுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், வீட்டுக்குள்ளே பொலைட்டாக ரொம்ப பணிவாக எப்படிலாம் பேசலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது, அடிக்கடி பேசுவோம் பாருங்களேன். தயவு செய்து, தயவு செய்து, இது எப்படி சொல்லலாம்? தெரியும், எல்லாருக்குமே தெரியும், காமனாக இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எழுதி வச்சுருக்கேன். தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? தயவு செய்து கால் பண்ணு, ப்ளீஸ் கால் மீ, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்களேன், நன்றி தெரியும், தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னா நன்றி. மன்னிக்கவும் எப்படி சொல்லலாம்? சாரி, சாரி, மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் எப்படி சொல்லலாம்? வெல்கம், வெல்கம், வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து வாங்க, தயவு செய்து வாங்க, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். தயவு செய்து சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்களாம் என்ன சொல்லுங்கள், பேசுங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒன், அது என்னோட தப்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது உங்கள் தப்பு இல்லை, அது என்னுடைய தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக், இட்ஸ் மை மிஸ்டேக், இட்ஸ் மை மிஸ்டேக், தட்ஸ் ஆல். அது என்னுடைய தவறு. ஈஸியாக இருக்கா? இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பொலைட்டாக நம்ம பேசக்கூடிய சென்ஸ், வெளியிலே இது பேசுவோம், ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம 2 பார்த்துருக்கோம், பேசிக், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய பொலைட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிடும்போதும் கிச்சனில் இருக்கும்போதும் என்னென்ன தமிழ் வாக்கிங்லாம் அதிகமாக பேசுவோமா, அதில் இருக்கிற ஒரு 11 சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, பேச ஆரம்பிக்கலாமா? உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் வரிசையாக சொல்லிட்டே வாங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாருங்களேன். இப்போ சாப்பிடு எப்படி சொல்லலாம்? இப்போ சாப்பிடு, சாப்பிடு அப்படின்னா ஈட், இப்போ அப்படின்னா நவ். அப்போது இப்போ சாப்பிடு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஈட் நவ், தட்ஸ் ஆல். தண்ணீர் குடி, இது எப்படி சொல்லலாம்? ட்ரிங்க் வாட்டர், ட்ரிங்க் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பசிக்குது, இது எப்படி சொல்லலாம்? எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு பசிக்குது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது. ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது. அடுத்து பார்க்கலாமா? எனக்கு போதும் எப்படி சொல்லலாம்? எனக்கு போதும். அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம சாப்பாடை பற்றி தான் பேசுகிறோம். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபுல், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு பசிக்குது அப்படின்னா ஐ ஆம் ஹங்க்ரி. இப்போ இந்த இடத்துல எனக்கு தாகமாக இருக்குது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் thirsty, எனக்கு தாகமாக இருக்குது. ஈஸியாக இருக்கா? அடுத்து பார்க்கலாம், ருசியாக இருக்குது எப்படி சொல்லலாம்? ருசியாக இருக்குது, இட் இஸ் டேஸ்டி, இட்ஸ் டேஸ்டி, இது ருசியாக இருக்குது. அடுத்து பாருங்களேன், தண்ணீர் கொண்டு வா, சிம்பிள் தான், தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பிரிங் வாட்டர், தண்ணீர் கொண்டு வா. நெக்ஸ்ட், உணவை வீணாக்காதே, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாத எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். இங்கே வீணாக்காதே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பேசலாம். இப்போ நம்ம வீணாக்கிறது எப்படி சொல்லுவோம்? வேஸ்ட் பண்ணுறதை சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட், டோன்ட் வேஸ்ட் என்ன? சாப்பாட்டை, ஃபுட். இப்போ தண்ணீரை வீணாக்காதேன்னு எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் வாட்டர். பணத்தை வீணாக்காதே, டோன்ட் வேஸ்ட் மணி. ஆக்சுவலி இது
இந்த டாபிக்குள்ளே வராது, பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? உன் கைகளை கழுவு எப்படி சொல்லலாம்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். உன் கைகளை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக சாப்பிடு. ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக சாப்பிடாம மெதுவாக சாப்பிடு. சாப்பிடு. ஈட். எப்படி? மெதுவாக, ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. அடுத்து பாருங்கள், சிந்தாதே எப்படி சொல்லலாம்? சிந்தாதே அப்படின்னா டோன்ட் ஸ்பில். சிந்தாதே. நெக்ஸ்ட் ஒன், மேஜையை சுத்தம் செய் எப்படி சொல்லலாம்? மேஜையை சுத்தம் செய். க்ளீன் த டேபிள். க்ளீன் த டேபிள். மேஜையை சுத்தம் செய். இந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா 11 சென்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? அடுத்து பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு 10 சென்ஸ் இருக்கேன். ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன், கதவை திறக்கிறது ஒரு ஆக்ஷன் தான். நம்ம கதவை திறப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கதவை மூடு, லைட் ஆன் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, கதவை பூட்டு, உள்ளே வை, வெளில வை, தொடாத, ஒரு ரூமை க்ளீன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்ஸ் பார்க்கலாமா? கதவை தர காமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓப்பன் தி டோர். ஓப்பன் தி டோர். கதவை தர. கதவை மூடு அப்படின்னா சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. க்ளோஸ் தி டோர். க்ளோஸ் தி டோர். நெக்ஸ்ட், லைட் ஆன் பண்ணு. நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க லைட் ஆன் பண்ணுப்பா. எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆன் தி லைட். டர்ன் ஆன் தி லைட். லைட்டை ஆன் பண்ணு. டர்ன் ஆன் தி லைட். லைட் ஆன் பண்ணு. இப்போ லைட் ஆஃப் பண்ணு அப்படி சொல்லலாம். சூப்பர். டர்ன் ஆஃப் தி லைட். டர்ன் ஆஃப் த லைட். லைட்டை ஆஃப் பண்ணு. லைட் ஆன் பண்ணு அப்படின்னா டர்ன் ஆன் தி லைட். லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னா டர்ன் ஆஃப் த லைட். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். கதவை தர, கதவை மூடு. இதுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஜன்னலை தர, ஜன்னலை மூடு. ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைட் ஆன் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. அதுக்கு பதிலாக ஃபேன் ஆன் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு. மொத்தமாக இங்கே 4 சென்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், கதவு பூட்டு. கதவு பூட்டு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? லாக் த டோர். லாக் த டோர். கதவு பூட்டு. உள்ளே வை. உள்ளே வை எப்படி சொல்லலாம்? கீப் இட் இன்சைட். கீப் இட் இன்சைட். கீப் இட் இன்சைட். உள்ளே வை. நெக்ஸ்ட் ஒன், வெளியே வை எப்படி சொல்லலாம்? புட் இட் அவுட் சைட். புட் இட் அவுட் சைட். வெளியே வை. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்க, தொடாதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் டச். டோன்ட் டச். பாதுகாப்பாக வை. கீப் இட் சேஃப். கீப் இட் சேஃப். இதை பாதுகாப்பாக வை. நெக்ஸ்ட், உன் அறையை சுத்தம் செய். க்ளீன் யுவர் ரூம். க்ளீன் யுவர் ரூம். க்ளீன் யுவர் ரூம். ஈஸியாக இருக்கா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 டைப்பில் நம்ம சென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ஃபேமிலி டாக்கில் பார்த்தீங்கன்னா 10 சென்ஸ் இருக்குது. பார்க்கலாமா? ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அடிக்கடி பேசுவோம். ஓகே, பார்க்கலாமா? நீ எங்கே இருக்க? வீட்டில் அப்பாவோ அம்மாவோ கால் பண்ணி கேட்பாங்க. நீ எங்கே இருக்க அப்படி கேட்பாங்க. இதை வேர் ஆர் யூ. வேர் ஆர் யூ. நீ எங்கே இருக்க? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் இங்கே இருக்கேன். சிம்பிள் தான். இங்கே பாருங்களேன், ஐ ஆம் ஹியர். ஐனா நான், ஆம் அப்படின்னா இருக்கிறேன், ஹியர்னா இங்கே. நீ எங்கே இருக்க? நான் எங்கே இருக்கேன். வேர் ஆர் யூ? ஆம் ஹியர். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் அங்கே இருக்கேன். உங்களுடைய ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுவீங்களா? ரொம்ப சிம்பிள் தான், பேசிக் தான். சீக்கிரம் வா. கம் சூன். கம் சூன். என்னாச்சு? என்ன நடந்துச்சு கேட்போம் பார்த்தீங்களா? ஏன் சோகமாக வந்திருக்கேன்? என்னாச்சு எப்படி கேட்கலாங்க? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்துச்சு? என்னாச்சு? நெக்ஸ்ட், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஐ
don't know. I don't know, எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சொல்லு, என்கிட்ட சொல்லு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு சொல்லு. டெல் மீ. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு, எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்திரு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவி செய், நான் ஹெல்ப் பண்ணு, எப்படி சொல்லலாம், ஹெல்ப் மீ, எனக்கு உதவி பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கால் பண்ணு, எப்படி சொல்லலாம், கால் மீ, எனக்கு கால் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ கால் பண்ணாதா, எப்படி சொல்லலாம், டோன்ட் கால் நவ். நீ எனக்கு இப்போ கால் பண்ணாதா அப்படின்னா யூ டோன்ட் கால் மீ நவ். திட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கூட நம்ம எப்படிலாம் பேசலாம், அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஓகே, பாருங்களேன். எழுந்திரு, எந்திரி, எப்படி சொல்லலாம், வேக்கப், எழுந்திரு. பல் துலக்கு, அந்த பல்ல விளக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ப்ரஷ் யுவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், குளி, எப்படி சொல்லலாம், டேக் அ பேத், குளி. நெக்ஸ்ட் ஒன், உடையை மாற்று, ட்ரெஸ்ஸை மாற்ற, எப்படி சொல்லலாம், சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ஸை மாற்றப்பனா சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஒன், இதை அணி, இதை போடு, எப்படி சொல்லலாம், வேர் திஸ். இதை போடு அப்படின்னா வியர் திஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹோம்ஒர்க் பண்ணு, வீட்டு பாடம் பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டூ யுவர் ஹோம்ஒர்க், உன்னோட வீட்டு பாடத்தை செய். நெக்ஸ்ட் ஒன், விளையாடுறதை நிறுத்து. ஃபஸ்ட் வந்து படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விளையாடுவதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் பிளேயிங், விளையாடுவதை நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன், வா சாப்பிட்லாம், எப்படி சொல்லலாம், வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கம் அண்ட் ஈட். நெக்ஸ்ட் ஒன், நல்லா படி அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைங்கிட்ட, ஸ்டடி வெல், நல்லா படி. நெக்ஸ்ட் ஒன், லைட்டாக தூங்காத, டோன்ட் ஸ்லீப் லேட், லேட்டாக தாமதமாக தூங்காதே. நெக்ஸ்ட் ஒன், ஃபோன் ஆஃப் பண்ணு. நைட்டு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தூங்குற நேரத்தில் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டர்ன் ஆஃப் தி ஃபோனை ஆஃப் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், இனிய இரவு சொல்லிட்டு தூங்க போகலாம், குட் நைட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் அதிகமாக பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி அகைன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் தமிழில் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாங்க.